முதல்ல வருமானம் பெருகும். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை அடையாளம் கொண்டுக்கிட்டு வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க. புதிய தொழில் அமையும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும். ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சு அந்த அனுபவத்தை மனசில் வச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி ஜெயம் உங்க பக்கம். குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காலம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். அதுவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்கள் சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. 3 என்ன 5 முத்தான இது சொல்கிறேன் நான். அது முதல்ல வருமானம் பெருகும். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை அடையாளம் கொண்டுக்கிட்டு வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க. புதிய தொழில் அமையும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும். பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் இரவு பயணத்தை போடுறதை விட்டுருங்க. அதே நேரத்தில் அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவனுக்காக நான் உதவுறேன், அவனுக்காக உதவுறேன், அவனுக்கு நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை நான் அதெல்லாம் வேணாம். நம்ம வேலை என்னவோ அதை பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியில் நிறைய அனுபவம் வந்திருக்கும். ஜென்ம சனியாக இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அற்புதமான காலம். புதிய வருமானம், புதிய தொழில், புதிய சரௌண்டிங், புதிய நண்பர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு 7.5 சனி வரும் இல்லைங்களா? அதனால் ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சு அந்த அனுபவத்தை மனசில் வச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி ஜெயம் உங்கள் பக்கம். வேறு வழியே இல்லை. நீங்கள் நல்லா கேட்டீங்க. கடன் வாங்கி தான் வாங்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா 7.5 சனியில் ஏற்கனவே அவங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நகையை வச்சியோ இல்லை கடனை வாங்கியோ இல்லை பேங்க் லோன் போயோ தான் இவங்க பண்ண முடியும். சிபில் ஸ்கோர் டெஃபினட்டாக இவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக பேங்க் லோன் கிடைக்கும். இவங்களுடைய கௌரவம் பாதிக்காது. தைரியமாக போங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்னேங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக கடனை வாங்கி ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. அளவாக வச்சுங்க. அளவாக வச்சு நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. அந்த ப்ராஃபிட்டையே ரொட்டேஷன் பண்ணி இந்த 135 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த வருமானத்தை நீங்கள் எப்படி டபுள் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். குடும்ப உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க சார். படிக்கிற பசங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போனால் கூட வாரம் நீங்கள் செல்லில் பேசிக்கலாம். குடும்பத்தோடு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உள்ளூரில் இருக்கிற பிள்ளைங்களோட ஒத்துமை வரும். கணவன் மனைவி ஒத்துமை வரும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்க, அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்க, இவங்களோட உறவுகள்லாம் நல்லாயிருக்கும். அற்புதமாக இருக்கும். ஒன்றே ஒன்று தான், நான் அவங்களுக்கு கடன் கொடுக்குறேன், இவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜென்மச்சனியில் உங்களுக்கு வருமானங்கள் வருது அப்படின்னா அந்த வக்கர நாள்லையும் குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காலம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்க போகிறார். அப்போ எப்படி இருக்கும்?
நியாயப்பிரகாரம் நான் உங்கள காசிக்கு போயிட்டு வர சொல்லணும். காசி, கயா, ராமேஸ்வரம் இங்க போய் நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, உங்க குல தெய்வத்துக்கும் சரி, தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நல்லாருக்கும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோயிலுக்கு போயிட்டு, குரு பகவான வழிபட்டு ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் வந்து தன்னுடைய வீட்ட தானே பார்க்கிறதும், உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்ட பார்க்கிறதும் மிகப்பெரிய ராஜயோகத்த தருவார். அது மீன ராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி வக்ரமா இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலன கொடுக்கும். அது வீடு, வாசல், மனைவி, மக்கள், குழந்தைகள் அப்படின்னோ நல்ல பேரையும், நல்ல புகழையும் கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூட பேரும், பட்டமும், பதவியும் அள்ளித் தருவான். கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளித் தருவான். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு. இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வந்து வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு வந்து மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் இவங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்னதான் அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால், நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்க. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்கரன் வந்து உங்களுக்கு பாடாக படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க.
புதிய உறவுகள், புதிய பயணங்கள்ல மிக கவனமாக இருங்க. வெளிநாட்ல வேலை செய்றவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்தர்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.